அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடத்திலே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். அவரை சந்தித்தும் பேசியிருக்கிறோம். அதைத்தான் நான் சொன்னேன். அந்த உறவு தொடர்கிறது, அந்த நட்பு தொடர்கிறது. அவருடைய கவனத்திற்கு சென்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அதன் பிறகுதான் ஆதரவு நல்கினோம் என்கிற வகையில் ஆமாம், இன்னும் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் என்று பதில் சொன்னோம். இந்தியா கூட்டணிங்கிறது டெல்லியில் விளையாடுற விளையாட்டு. தமிழ்நாட்டில் இருக்கிறது தாவேகாவுடைய தலைமையிலான ஆட்சி. தாவேகாவுடைய தலைமையில் 4 கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கோம். 2 கட்சிகள் வெளியில் நின்று ஆதரவு தருது. இதில் எந்த குழப்பமும் கிடையாது. சட்டமன்றத்தில் எல்லாரும் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அதனால் தேர்தல் வரும்போது தேர்தல் கூட்டணி அமைதா, தொகுதி பங்கீடு நடைபெறுதாங்கிறது தேர்தல் அறிவிச்ச உடனே தான் பார்க்க முடியும். எங்களை பொறுத்த மட்டும் ஆதரவு தந்து தோழமையில் வந்து அமைச்சரவையில் இருக்கிறோம். அடுத்து முதல் அமைச்சரவை கூட்டம் நடந்துருச்சு. அதில் 4 கட்சிகள் சேர்ந்து ஒரு அமைச்சரவை கூட்டம் நடத்தினது கடந்த 50 ஆண்டுகளில் முதல் தடவையாக நடந்துச்சு. இப்போது ஜூலை 1ஆம் தேதி கூட்டணி தொடர்பாகத்தான் முதலமைச்சர் ஆதரவு நல்கிய கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினார், பேசினார், கலந்தாய்வில் பங்கேற்றார். ஆனால் அந்த கூட்டத்தில் இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை. ஆகவே அதன் பொருள் என்ன? இன்னும் தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமையவில்லை என்றுதான் பொருள். ஆதரவு நிலை, தோழமை நிலை, தேர்தல் கூட்டணி, இந்த 3க்கும் பல வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆனால் ஆதரவு எடுத்துட்டீங்கன்னாவே, லெஃப்ட் டேர்ன் எடுத்துட்டீங்கன்னாவே லெஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அதனால் லெஃப்ட் டேர்ன் எடுத்தாச்சு. எல்லா கட்சிகளும் லெஃப்ட்டில் வந்ததுக்கப்புறம் ரைட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்குங்கிறது வெற்றி வேலை. வேறு ஊருக்கு போயிடுவோம். அது போகிறது இல்லை. நம்ம தான் வண்டி ஏறியாச்சு லெஃப்ட் டேர்ன்.